வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கங்குவா சூர்யா நடிப்பில் கங்குவா. இந்த படம் வந்து ஆல்ரெடி இந்த ரிலீஸ் டேட்லாம் தள்ளி போச்சு. சூர்யா ஃபேன்ஸே கொந்தளிச்சிட்டாங்க. சூர்யாவையே கிட்டத்தட்ட சில பேர் வந்து திட்டிட்டாங்க. சில பேர் நான் சூர்யா ஃபேனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பெரிய பிரச்சனையாச்சு. இதை பற்றி சூர்யா வந்து ஒரு மேடையில் சொல்லியிருப்பாரு. இது வந்து ரஜினி படம் வர்றதுனால நாங்கள் வந்து ஒரு மரியாதை, அது காரணமாக வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண விரும்பலை. ஏன்னா அவர் வந்து சீனியர், 50 வருஷமாக வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கார். ஸோ அவருக்கு எதிராக வந்து ஒரு படம் வந்து போட்டியாக நான் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி. உங்களுக்கே தெரியும், கங்குவா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு பெரும் பொருட்செலவு, அது மட்டும் இல்லைங்க, உழைப்பு, அவ்வளோ கடும் உழைப்பு போட்டு எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ விஎஃப்எக்ஸ் ஒர்க் போயிருக்கு. ஓகேங்களா? சூர்யா கரியரில் எனக்கு தெரிஞ்சது தான் ஹையஸ்ட்டு பட்ஜெட்டு. அதேமாதிரி பாபி டியால், அந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு நடிப்பு பட்டாலுமே இருக்குது. நீங்கள் ஏற்கனவே ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து ட்ரெய்லர் இருந்துச்சு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு 1000 கோடி அடிக்கும் தமிழ் சினிமாவில், அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு உள்ள இந்த கங்குவா படம் எப்போ தான் சார் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம நார்மல் ஃபேன்ஸ் எப்படி இருக்குமோ இல்லையோ, சூர்யா ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சிருக்காங்க. ரிலீஸ் பண்ணி தொலைங்கயான்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் ஃபைனலாக டேட்டு அறிவிச்சிட்டாங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக மிஸ் ஆகாதுங்க. டேட் எப்போன்னா நவம்பர் 14 கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகிடும். இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா அவங்க ஒரு நல்ல ஒரு சோலோ ரிலீஸ்க்காக பெரிய பேன் இண்டியா ஃபுல்லாக ரிலீஸ் ஆகணும். அதுக்கான ஒரு டேட்காக தான் இவ்வளோ டிலே பண்ணி டேட்டு மாற்றி போனாங்க. பட் ஃபைனலாக சூர்யா ஃபேன்ஸு கொஞ்சம் பெருமூச்சு விடலாம். ஏன்னா இந்த படம் கண்டிப்பாக நவம்பர் 14 வந்துடுங்க. இதுக்கு மேலே டிலே பண்ண முடியாது. அது பண்ணால் ரொம்ப தப்பாகிடும், ரொம்ப அசிங்கமாகிடும், ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சிருவாங்க. ஸோ அது வந்து இங்கே மட்டும் இல்லைங்க, நார்த் இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸே வந்து பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. அது ஏற்கனவே தனஞ்சன் சொல்லியிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து பயங்கரமான ப்ரமோஷன் வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியா ஃபுல்லாக போய் ப்ரமோஷன் பண்ண போகிறாங்க. முடிஞ்சால் சில வெளிநாட்டுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன், மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி. ஏன்னா இந்த படம் வந்து இவங்க சொன்ன மாதிரி இந்த படம் பேன் இண்டியன் லெவலில் ஹிட் ஆகணுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காகவே வந்து பல கோடிகளை வந்து இறைச்சி செலவு பண்ண போகிறாங்க ஸ்டுடியோ க்ரீன். ஸோ அதுக்கும் காத்திருங்க. நீங்கள் பார்த்து இது வந்து ஒரே ஒரு டீசர் அந்த மாதிரி தான் வச்சுங்களேன். ட்ரெய்லரே வந்து கிட்டத்தட்ட 2 ட்ரெய்லர் வச்சுருக்காங்க இன்னும். ஸோ ட்ரெய்லர் பார்ப்பீங்க. நீங்கள் வந்த ட்ரெய்லரில் விட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது ஃபேண்டசி அந்த பார்ட் மட்டும் தான் நீங்கள் பார்த்தீங்க. பட் ஆனால் இன்னொன்று வந்து நார்மல் இப்போ இருக்க ரியல் லைஃப், அதாவது இப்போ இருக்க சிட்டி பாயாக வராரு ஒரு கேரக்டரு, நீங்கள் 7ஆம் முறையில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இப்போ இருக்க ப்ரெசன்ட் சிட்டி லைஃப், அதில் வாழற அந்த மாடர்ன் சூர்யா கிட்ட பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருப்பார் நம்மால். ஸோ அந்த போர்ஷனும் வந்து வரப்போகிற ட்ரெய்லரில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சூர்யா ஃபேன்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்கலாம். ரொம்ப காத்திருந்துட்டாங்க. ஸோ ஃபைனலாக அவங்களுக்கு வந்து அவங்க தலைவன் ஹீரோவை வந்து அவங்க தேட்டரில் பார்க்கலாம். இதாங்க கங்குவா நியூஸு. இந்த மாதிரி நிறையா சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகேவா? பாய்.